சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 72 மிஸ்ஸிங் லிங்க் பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் மண்டலம் ஸ்டான்லி மருத்துவமனை எதிரில் உள்ள போக்ஸ் தெருவில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை, மழைநீர் வடிகால், பல்நோக்கு கட்டடம் உள்ளிட்ட புதிய திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 17 புதிய திட்டப் பணிகளை தொடங்கியிருப்பதாகவும் 2025 ஆண்டிற்குள் இவற்றை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பின்னர் பேசிய மாநகராட்சி மேயர் பிரியா, மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெறும் பகுதிகளில் பாதுகாப்பு வேலிகள் அமைக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பகுதிக்கு உட்பட்ட சாலைகள் மற்றும் மழைநீர் கால்வாய்கள் என்று சட்டப்பேரவை உட்பட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நிதியும் மாநகராட்சியினுடைய மூலதன நிதியும் இணைந்து 6 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவில் இன்று காலை இந்த பணிகளை துவக்குகின்ற நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கின்றது. பல்வேறு திட்டப்பணிகள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணிகளை அனைத்தும் 2025க்குள் அரசாணைகள் பெறப்பட்டு அனைத்து நடவடிக்கைகளையும் விரைவாக எடுத்து வருகின்றோம். இப்போ நம்ம மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சி சில பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்றாரு. ஹைவேஸ் துறையை சார்ந்து சில பகுதிகளில் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ப்ராப்பர் பேரிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். சென்னை மாநகராட்சி சார்பாக பணிகள் நடைபெறக்கூடிய பகுதிகளில் ப்ராப்பராக பேரிகேட் பண்ணுமாறு அறிவுறுத்தல்